ரீஇம்பர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பில்லோட சேர்த்து வச்சுருக்கேன். அது உன் கிளர்க்கிட்ட சொல்லி ஃபைல் பண்ணி வச்சுக்கோ. இல்லைன்னா அது அப்படியே கிடக்கும். நம்ம போகலாமா? ஆ, இங்கே ஒரு பேக் இருந்துச்சுல்ல? டேய் ராஜன், உனக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா நல்லா சிரிச்சுட்டே போனா போதும். குத்துனா என்ன கோலண்டா இது, பார்க்கறதுக்கு அப்படியே பேட்மேன் மாதிரியே இருக்க. மழை பிச்சு உதறது. நான் கிளம்புறேன்டா. எனக்கு மதியானம் வரைக்கும் தான் லீவ் இருக்கு. 1 hour கிளாஸ் இருக்குடா. அப்ப சரி. உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னையோ இல்லை ஷாலினியோ கூப்பிட்றதுக்கு யோசிக்காத என்ன. ரொம்பலாம் கூச்சப்படாத. சார் நீங்க போங்க, போய் பிள்ளைங்களுக்கு 4 எழுத்து கற்றுக் கொடுங்க. இங்கே பாரு பேபி, உன் முகத்தில் இருக்கிற மாஸ்கை கழட்டி எறிஞ்சிடாத. 2 வாரம் போட்டிருந்தா தான் மூக்கு எலும்பு கரெக்டாக செட் ஆகும். வண்டி எடுறா, இல்லை 184 சார்ஜ் பண்ணி ஒன்னையும் டப்பா வண்டியும் உள்ள போட்டுருவோம். நீ பண்ணாலும் பண்ணுவ. பேபி, நான் உனக்கு தெரியறேனா? நீ எனக்கு தெரியவே இல்லையே. அம்மாடி கேத்ரின், சொல்லுங்க பாட்டி. இத கொஞ்சம் சரி பண்ணி கொடு. அம்மா, இங்க நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. பயங்கர இடி மழையா இருக்கு. அவரோட கேமரா ஆஃப்ல இருக்கு, அதான் பார்க்க முடியல. அங்க மழை பிச்சு உதறதாமே. டேய், நான் 17ஆம் தேதி இங்க இருந்து கிளம்பிடுவேன். 18ஆம் தேதி விடிய காலையில அங்க வந்து சேர்ந்துருவேன். பேபி, நான் சொல்றது கேக்குதா? நீ ஏர்போர்ட்டுக்கு வருவியா? சொல்லுடா. என்ன சாந்தி கோபால்லாம் லீவா? இல்ல சார், அவங்க இருக்காங்க. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு நினைக்கல. யார் நினைக்கல? அதானே, யார் நினைக்கல. அவங்கள சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சிஜிஎம் வந்தாச்சா? வந்தாச்சு, சேம்பர்ல இருக்காங்க சார்.
இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் பாக்ஸர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க மூக்கோட போன் சரியாகணுங்கிறதுக்காக. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு முக்கியமான காரணம் இருக்கும். ஓகே, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ஒருவேளை அந்த பைக்கில் வந்தவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதை பற்றி யோசிச்சியா? அதுவும் காரில் லேசாக உரசுனதுக்காக இல்லை? அவன் என் முகத்தை பார்த்து அப்போ கெட்ட வார்த்தை பேசினான். பேசுனா உடனே சேஸ் பண்ணி அடித்து தூக்கிடுவேன், அப்படி தானே? இப்போ நீ லா காலேஜ் யூனி லீடர்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர். அதை மறந்துடாத. சார் மீட்டிங். ஆ, லா செக்ரட்டரி கெஸ்ட் ஹவுஸில் இருக்காரு. நீ என் கூட வா, அவர்கிட்ட பேசிடலாம். அவருக்கு ஏதாவது கோவம் இருந்தா இந்த முகத்தை பார்த்தா அது போயிடும். வேண்டாம் சார். சொல்கிறேன்ல, வா. ஆ, 8 மணி தானே? ஆ சரி, நான் வந்துடுறேன். ஆ ஓகே. அந்த பையனோட பேரண்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரன் கூட உன்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எல்லாரும் ஒரு சான்ஸ்க்காக காத்துட்ருக்காங்க. ஏதோ அந்த டிராஃபிக் டிசி புது ஆளாக இருந்தனால நம்ம தப்பிச்சோம். ஜட்ஜ் அட்டாக் பண்ண கேஸில் அவரோட பையன் ஃப்யூச்சர் பாதிக்கப்படும்னு சொல்லி தான் ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வச்சோம். உனக்கு ப்ரொமோஷன் நெருங்கி வர நேரத்தில் இப்படி தப்புலாம் பண்ணால் எப்படி பேபி? அதுக்காக தான் உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட உன்னை கம்பல் பண்ணி செக்ரட்டரிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். இன்னைக்கு நான் வரல சார். இனி நான் ஏதாவது சொல்லி அடுத்த பிரச்சனை வந்துட போகுது. நீங்கள் போய் பாருங்கள் சார். நான் இங்கேயே இறங்கிடுறேன். உன் இஷ்டம். சிவா, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் நிறுத்து. ஓகே சார். கூட வேற எடுக்க மறந்துட்டேன். பேய் மழையா இருக்கே. என்னது மழையா? பேபி என்னாச்சு? ஹலோ. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போ. ஓகே. நீ எதுக்கும் டாக்டர் பஷீர் ஒரு வாட்டி பாரு. அப்புறம் பேபி, டாக்டரை பார்த்துட்டு என்னை கூப்பிடு. அப்படியே ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுக்கோ. ஜாயின் பண்ணும்போது எல்லாமே நம்ம சைடில் கரெக்டாக இருக்கணும். சரி. ஒரு உண்மையை சொல்லவா, இவனுங்களெல்லாம் இடிச்சு தள்ளணும்னு நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்ன கொஞ்சம் வழுக்க விழுந்துருச்சு, அவ்வளவுதான். ஆனால் நான் இப்போவும் ஃபிட்டாக தான் இருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டு. அந்த மழை தானாகவே நின்றும். நாம் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டேஜை கடந்து தான் போவோம். பல பேர் இதை ஏற்றுக்க மறுப்பாங்க, இல்லைன்னா மறந்துடுவாங்க. உங்களுக்காக வேணும்னா வாயிலே நுழையாத மாதிரி மெடிக்கலாக ஒரு பேரை சொல்கிறேன். போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். விபத்தினால ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி, அவ்வளவுதான்.
நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். டாக்டர் பஷீர் இதை ரொம்ப சாதாரணமாக சொன்னாலும் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே ஷாலினியாக இருந்தால் முகத்தை பார்த்து உண்மையை சொல்லிடுவாள்ல. ஆ, மூஞ்சில் அடித்த மாதிரி உண்மையை சொல்கிறதுல என் பொண்டாட்டி தான் நம்பர் 1. இந்த வெயிலில் வெந்து சாகிறதுக்கு சந்தோஷமாக நான் உன் பொசிஷனை ஏற்றுக்கிறேன் மச்சான். டே ராஜு, இங்கே இடியும் மழையுமா இருந்தால் கூட எனக்கு அது குளிரல. அடைச்சா அப்படின்னா எனக்கு அது வேண்டாம். என்னடா? ம்? ட்ராவல் ஏஜென்சியில் சொல்லி காரையும் டிரைவரையும் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு வந்துடுவாங்க. எந்த காரு? ஓ, கவர்மெண்ட் ரேட்டுக்கு பெட்ரோலுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா ஜாகுவார் வரும். ஜாகுவார். ஃப்ரிட்ஜில் நல்லா ஐஸ் மாதிரி சில்லுன்னு பேர் இருக்கு. ஆளுக்கு ஒன்று அடிப்போமா? மெஜிஸ்ட்ரேட் ஒன்று எடுத்துகிட்டு வரவா? ம். ஆடா போடா. அச்சோ, என்னடா? என்ன விசேஷம்? நல்லா இருக்கீங்கல்ல? உனக்கு வேணுமா? எனக்கு ஒரு டீ போதும். ஸ்ட்ராங்கா வேணும். ஏய், நீ டீயாவது குடிப்பியா? டாக்டர் பஷீர் என்ன சொன்னாரு? பேபியோட பிரச்சனையை கேட்குறப்போ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இது வரைக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம மற்ற இன்டர்வென்ஷனை பற்றி யோசிக்கலாம். அப்போ டாக்டர் பஷீர் சொன்ன மருந்து நான் எடுக்க வேண்டியதில்லை, சரிதானே? பார்க்கலாம்ப்பா. அந்த டாக்டர் பஷீர் சைக்காட்டிஸ்ட், நான் குழந்தைங்களை ஸ்பெஷலைஸ் பண்ற கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு, மறந்துடாத. அட இவனும் பேபி தானே, பேபி குட்டி. குழந்தைய சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வந்துச்சு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பையன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். லெஷர் பீரியட்ல டீச்சர் பசங்க கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வழக்கமா காக்கா பூனைன்னு கதை சொன்னப்போ இந்த பையன் மட்டும் எந்திரிச்சு நின்று கொலை நடந்த கதையை சொல்லியிருக்கான். டீச்சர் பசங்கன்னு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிட்டாங்க. அது என்ன கதை? அவன் ஏதாவது டிவி சினிமான்னு பார்த்து அந்த கதையை சொல்லியிருப்பான். ஆனா தப்பு பண்ணான்ற ஃபீலிங்கே அவனுக்கு இல்ல. டீச்சரும் பிரின்சிபலும் எதுக்கு அவனை தினமும் திட்டுறாங்கன்னு தான் அவனோட கோவம். நான் அவனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அனுப்பி வச்சேன். ஒரு நல்ல கதையாசிரியர் வளர்ந்து வரட்டுமே. இந்த காலத்து பசங்க இருக்காங்க பார், நான்லாம் எவ்வளோ சாதுவா இருந்தேன். யாரு நீ? சாதுவா? சார், ட்ராவல்ஸ்லேருந்து கார் அனுப்பியிருக்காங்க. லேட் ஆகிடும் நினச்சி சீக்கிரம் வந்துட்டேன். போர்டில் ஏற்கனவே ஃபிட் பண்ணிட்டேன் சார். இதை பார்த்து பயந்துட்டியா? ஷாக் ஆகிட்டேன், ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சார். ஆமா, உன் பேர் என்ன? கரீம், திருவள்ளூர், இங்கே பக்கத்தில் தான் சார். ம். ஹலோ, வைப்பர் ஆன் பண்ணுங்க. இது நல்லா இருக்கே, பகலில் ஹெட்லைட் போட சொன்ன மாதிரி. இந்த ஐடியாவும் சூப்பர் சார்.
கேஸ் நம்பர் 12/14 33 தேதி 16/2/2019. ராஜேஷ், குமார், ராகுல், விக்னேஷ், சரத். காலேஜில் யூத் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் வீக் வருது. அது அடுத்த மாதம் போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் சமயத்தில் ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருந்த பஸ்ஸில் இருந்த டிரைவரை இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ எங்கே வேலை பண்ணுற? தாம்பரம் டிப்போல சார். அங்கேருந்து தான் வரியா? எதுக்காக? ஆமாம் சார். இவர் போய் வரதுக்கான 2-way ஏசி சேர் கார் டிக்கெட், உணவு, தங்கும் வசதி, மற்ற செலவுகள் இது எல்லாத்தையும் உங்கள் கிளைண்ட் ஏற்றுக்கலாம்ல? சரி, இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. வா. உட்காரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கலாமான்னு பார்க்குறேன். அந்த பிரச்சனைக்காகவா? இல்லை, அது ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி மாஸ்கை போட்டு வர்றது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுவாங்கல்ல? நீ ஹாஸ்பிட்டலில் இந்த 2 வாரத்தில் நிறைய பெண்டிங் கேஸ் போஸ்ட்பான் பண்ணி பெஞ்சில் போட்டாங்க. சம்மர் வெக்கேஷனில் கோர்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்லாக் கேஸை கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க சுச்சுவேஷன் உனக்கு தெரியும்ல? அப்போ நான் நாளைக்கு வரேன் சார். ஓகே, உனக்கு லீவ் வேணுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடு. பேபி, சாப்பிட போகலாமா? ஹலோ. ரொம்ப பிஸியா? இல்லை, சொல்லு. நான் நேற்று ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பற்றி சொன்னது ஞாபகம் இருக்கா? அவனை பற்றி தான். உன்னை உடனே நான் மீட் பண்ணணும். அந்த பையனோட பேரு நிதின். இன்னைக்கு ஆக்சிடென்டலா வேற ஒரு டீச்சர் அதை கவனிச்சிருக்காங்க. அவன் அன்னைக்கு கிளாஸ்ல சொன்ன அந்த கதையை அவனோட ரஃப் நோட்ல அப்படியே எழுதி வச்சிருக்கான். நான் இதை படிச்சு பார்த்தேன். தமிழ தான் எழுதியிருக்கான். சின்ன பசங்க எழுதுற மாதிரி தான் எழுதியிருக்கான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எல்லாமே இருக்கு. அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெங்களூர்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா இன்ஃபோ பார்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததும் அந்த பையனை இங்க சேர்த்துட்டாங்க. அப்பா இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்னமோ இந்த மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் இருக்காமே அதில் எக்ஸ்பர்ட்டான ஆளுன்னு நினைக்கிறேன். நானும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. குழந்தைங்களோட குறும்புத்தனத்தை நீங்கள் எல்லாரும் ஊதி பெருசாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளை கொன்னுட்டு கல்லை கட்டி குளத்துல மூழ்க அடிச்ச கதை. அவன் அதை பையன் கில்லாடியா இருப்பான் போல இருக்கு. இங்க பாரு, விஷயம் அது இல்ல. அந்த கதையில ஒரு இடத்த பத்தி கிளியர் கட்டா சொல்லியிருக்கான். அது எந்த இடம்? கருவக்காடு. காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. கொஞ்சம் இன்டீரியரான கிராமம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த நிதினுக்கு இந்த ஊரை பத்தி ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. அப்ப எப்படி? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த கதையில வர சென்டென்ஸ் அது ஒன்னு ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிக்குது. அத வேற யாரோ எழுதியிருக்காங்க. நிதினை முதல்ல நான் பார்த்தப்போ நான் செஞ்ச டயக்னோசிஸ் தப்பா போச்சு. கண்டிப்பா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரி தானே? நான் இந்த பையனை பார்க்க முடியுமா?
எதுக்கு? சும்மாதான். லவ்வை பத்தி தெரியும்ல, பேரண்ட்ஸோட பிரசன்ஸ்ல தான் அதை பண்ண முடியும். நான் சொன்னேன்ல, உங்க அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்காங்க. அவங்க ஒத்துப்பாங்களான்னு கூட தெரியாது. சும்மா பேசி பாரு. படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பாரமே போதும், அது மேல வராம இருக்கட்டும். உன்னை நேர்ல பார்க்கணுமா, அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்றேன்னு சொன்னாங்க. ஷர்மிளா, இவர் ஜான் பேபி, இங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு. ஸ்கூல்லேருந்து சைக்காலஜிஸ்ட்டை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டதெல்லாம் ஓகே, பட் கோர்ட்டு ஜட்ஜெல்லாம் சொன்னா ப்ளீஸ், இது ஒன்றும் அஃபிஷியல் இல்லை. ஷாலினியும் நானும் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மீட் பண்ணும்போதெல்லாம் கேசஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிதின் விஷயம் கேட்டப்போ அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். கேஸ் பார்த்து அது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கேஷுவல் சேட். மிஸ்டர் பேபி, நிதின் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் கிரியேட்டிவ் பாய் அண்ட் இஸ் வெரி இமேஜினேட்டிவ். நான் அதை எப்பவுமே தடுக்கணும்னு நினச்சதே இல்லை. ஆனால் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. யூ கான் டூ திஸ் டு மை சைல்டு. அந்த இடத்தோட கிளியர் கட் ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியலையா ஷர்மிளா? டாக்டர், அங்கே இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி தானே பெரியவங்கெல்லாம் கூட கதை சொல்கிறாங்க. அதானே நிஜம். எனக்கு எல்லாம் தெரியும். நிதின் சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அம்மா மட்டும்தான். காலம் என்னதான் மாறினாலும் உங்களோட சயின்ஸ் எல்லாம் அப்படி தானே பார்க்கும். எனக்கும் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அதோட ஸ்டிக்மா என்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஷர்மிளா, வேண்டாம். சாரி ஃபார் த ட்ரபிள். அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் அல்லது டாக்டர் அத்தாரிட்டிஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். யூ மீன் போலீஸ்? நைன்த் ஃப்ளோர். நான் ஸ்டேர்ஸ் வழியாக வரேன். ரொம்ப ஹெல்தி. இவன் மேகா, நிதினோட கேர்டேக்கர், பார்ட் டைம். ஒரு நிமிஷம் இருங்க. நிதின் வந்துட்டானா? வந்து எதாவது சாப்பிட்டானா? ஏதோ கொஞ்சமா. சரி, நீ போய் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. எக்ஸாம் டைம்ல இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அந்த ஆளோட ஃபேஸ்க்கு என்னாச்சு? நிதி, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம்.
போகாத மேக்கு. இந்தா. நீயே வச்சுக்கோ, அப்புறம் வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, முடிச்சிட்டேன். முடிஞ்சிருச்சா? ஹாய். ஹாய் டாக்டர். இவரே என்னோட ஃப்ரெண்டு பேபி. ஹாய். நீங்களும் டாக்டரா? இல்லை இல்லை, நீங்கள் 2 பேரும் காஃபி சாப்பிடுவீங்கல்ல? யா. உனக்கு ஏதாவது வேணுமாடா செல்லம்? ம்ஹும். இதே மாதிரி எனக்கும் ஒன்று கிடைக்குமா? கண்டிப்பா ரெடி பண்ணிடலாம். அதில் வேற கலர் கிடைக்குமா? ட்ரை பண்ணலாமே. கூல். இந்த கையை பிடிங்க பார்க்கலாம். இதில் ஒன்றுமே இல்லையே. இங்க பாரு, அப்படி இல்லை, இது இது. நிதின், ம். உனக்கு சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன் போ. ம்ஹும். ம், ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. எனி ஜட்ஜ்மெண்ட்? டீச்சர் அந்த கதை எழுதின பேஜை தரலையா? நான் இதை பார்த்துட்டு ஷாலினி கிட்ட கொடுத்துட்றேன். தேங்க்ஸ். See you. பாய். Bye-bye. பாய் நிதின். பாய் டாக்டர். இப்போ அவனை பார்த்துட்டல, உனக்கு என்ன தோணுது? இவனை விட நார்மலான பசங்க வேற யாராவது இருப்பாங்களா என்ன? இந்த மாதிரி நார்மலான மேஜிஸ்ட்ரேட் வேற யாரும் இருக்கவே வாய்ப்பில்லை. நீ சொன்ன மாதிரியே அந்த பையனோட அம்மா கொஞ்சம் ஓவரா ப்ரொடெக்டிவா இருக்காங்களே. She knows something is wrong. ஆனா தன்னோட பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால அதை ஏத்துக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நிதின், ஆ. வேணா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோயே. ம். அப்ப போய் பிரஷ் பண்ணிட்டு வா. இந்தா. தா. நிதின், ம். நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? ஆ. அந்த டாக்டரோட ஃப்ரெண்டை பார்த்தல, அவனுக்கு என்ன தோணுது? அட்டகாசமா இருக்காரு நைட் விங் ஸ்டைல்ல. நைட் விங் யாரு? பேட்மேனோட ஃப்ரெண்டா? ம். பட் நைட் விங் சின்ன பையன் இல்ல? அப்படி பார்த்தா பேட்மேன் என்னோட பெரியவர் தானே. ஓ, அது சரி. அப்ப நீ தான் பேட்மேனா? ம். பச்சை நிற குளம், பச்சை தவளை, மருந்து பாட்டிலை உடைச்சு குத்தி குத்தி சாகடிச்ச மாதிரி இருந்தது. தவளைகளோட அழுகை சத்தம் பக்கத்தில் சர்ச்சோட மணி ஓசை இன்னொரு பக்கம். கல்லை நெஞ்சில் கட்டி தண்ணிக்குள்ளே போட்டப்போ கண்ணு திறந்தபடியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. படித்து தெரிஞ்சுக்கிட்ட வாரமே போதும்.
அது மிதந்து மேலே வராம இருக்கு. குட் மார்னிங் சார். கர்வக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு, காஞ்சிபுரம் பக்கம். என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா சார்? அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்துட்டு SHOவை என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஓகே சார். சார் இவங்க பொய் சாட்சியை கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுத்து அப்படியே பேச சொல்றாங்க சார். மைலாட், உண்மைக்கு எதிரான விஷயங்களை இவர் இப்படியே பேசிட்டு இருந்தாருனா? மயிலாட், நான் சொல்றதுல உண்மை. அது சரி, பெருசா வந்துட்டாரு உண்மையை போதும், சொல்ல. ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கீங்க. சார் என்னோட கிளைண்ட் பில் நம்பர் 529/016/2009. அதுக்கு முன்னாடி அவர் நான் ஆஜர் பண்ணிட்டேன் சார். காஞ்சிபுரம் ஸ்டேஷன், அப்புறம் அங்கே லோக்கல் ஸ்டேஷன். ஆமாம் சார், சமீபத்தில் ரெஜிஸ்டர் பண்ண எல்லா கேசஸும், அப்புறம் மேன் மிஸ்ஸிங் கேசஸ். ஓகே, தேங்க்யூ. கரீம், நாளைக்கு நாம காஞ்சிபுரம் போகணும். போகலாம் சார், எங்களுக்கு ப்ராஃபிட்டே லாங் ட்ரிப் தான் சார். Turn left in 50 meters. சார், சதீஷ் சார் காலையிலே கேஸ் விஷயமா சென்னை வரைக்கும் போயிருக்கேன் சார். இட்ஸ் ஃபைன். அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தானே. அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தா சார். மார்னிங் சார். இவர் சீனியர் சிபிஓ சையத். சையத் உட்காருங்க. சார், அது இந்த ஏரியாவில் இருக்கிற 3 ஸ்டேஷன்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துட்டேன். நம்மளோட ஸ்டேஷன் லிமிட்டில் கடந்த 3 மாதத்தில் 2 மர்டர் நடந்திருக்கு. அது 2மே குடும்ப தகராறு. அப்புறம் ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட். அது செக்ஷன் 304A. அப்புறம் அந்த 2 மர்டர், ஒன்று கத்தியால் குத்தின கேஸ் சார், இன்னொன்று விஷம் கொடுத்து சார் டீ. இந்த தண்ணியில் மூழ்கின கேஸ் ஏதாவது? அதுவும் இருக்குது சார். ஒரு கேஸ் இருக்குது. அது ஆத்தூர் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோமசேகரன், 47 வயசு, வீட்டு கிணத்துல விழுந்து செத்துட்டாரு. கிணத்துல விழுந்த பக்கெட் எடுக்க இறங்கியிருக்காரு. கடைசியாக பக்கெட் கிடைச்சதா? அது மொத்த கேஸையும் படிச்சாதான் சார் தெரியும். சார் டீ சாப்பிடுங்க. சார், நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா. ட்ரையல் நடக்கிற கடத்தல் கேஸோட ஸ்டேட்மெண்ட்டில் இந்த லொக்கேஷனில் நடந்த சில சம்பவங்களோட பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் கேஸ் டைரியில் அந்த லீடை பற்றி இது வரைக்கும் செக் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி, அவ்வளோதான். இங்கே பக்கத்தில் எங்கேயாவது குட்டை குளம் ஏதாவது இருக்கா? இது காஞ்சிபுரம் ஆச்சு சார். குளம் கோட்டையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பாசி படிஞ்ச மாதிரி ஏதாவது குளம்? பாசி படிஞ்ச மாதிரி? அந்த காவேரி நகரில் குளம் ஒன்று இருக்குது சார். விஜயன், வா உள்ள வா. விஜயன் இந்த ஊர் ஆள் சார். கொஞ்சம் இன்டீரியர் சார், வள்ளுவர் நகர். நீங்கள் சொன்ன குளம் எங்கே இருக்கு? இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது சார். நம்ம பழைய டிஸ்பென்சரி பில்டிங் பின்னாடி ஒரு பாலடைஞ்ச குளம் இருந்துச்சுல சார். ஓ அதுவா? ஆமாமா,
இந்த டிஸ்பென்சரி எல்லாம் சொன்னால் அங்கே அங்கே ரெகுலராக கம்பவுண்டர்லாம் இருந்தாங்க சார். அப்புறம் அங்கே இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு டிஸ்பென்சரி எழுத்து மூடிட்டாங்க சார். அப்புறம் அந்த இடம் சமூக விரோதிகளோட இடமாயிடுச்சு சார். சீட்டாட்டம், சாராயம் எல்லாம் இருந்துச்சு சார். நம்ம சிஐ முரளி சார் தான் எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி கிளியர் பண்ணார். ஆ ரோடுக்காக இடம் எடுக்கும்போது பஞ்சாயத்துக்காரங்க அந்த டிஸ்பென்சரியை இடிச்சிட்டாங்க சார். அதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அது ஒரு 7-8 வருஷம் இருக்கும் சார். இப்போ நான் அந்த இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக போகலாம் சார். விஜயன், ஆ? வண்டி எடுக்க சொல்லு. ஓகே சார். கருவக்காடில் சர்ச் அந்த பக்கம் தான் இருக்கா? சர்ச்சு மேற்கு பக்கம் இருக்கு சார். நான் என்ன கேட்டேன்னா, சர்ச் பெல் அடித்தா கேட்குற தூரத்தில் தான் இருக்கா? அது அவங்க பெல் அடிக்கிற வேகத்தை பொறுத்தது சார். ம். விஜயா, இதானே அந்த வழி? ஆமாம் சார். சார் அதோ அங்கே தான் டிஸ்பென்சரி இருந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேக் அவுட் யுவர் புக்ஸ். ஐயோ, இது சம்மர் சீசன், நிறைய தண்ணி குடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. லேகா, கெட் சம் வாட்டர். ஓகே மிஸ். மிஸ்டர் விஜயன், சொல்லுங்கள் சார். இதுக்குள்ளே இறங்குறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா? பணம் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம். பார்க்குறேன் சார், ஒரு நிமிஷம். இங்கே அப்படி என்னதான் சார் இருக்கு? ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்தா தண்ணி குடி, யூ வில் ஃபீல் பெட்டர். இது டீஹைட்ரேஷன் பிரச்சனை. ஐவி கொடுத்துருக்கோம். இப்ப தம்பி பெர்ஃபெக்ட்டா இருக்கான். சரியா நிதின்? இன்டர்வல் நேரத்துல கிரவுண்ட சுத்தி ஓடி ஆடி விளையாண்டுருக்கான். ஒரு துளி தண்ணி கூட குடிக்கல. பாத்ரூம்க்கே போக வேண்டாம்ல. இப்படி பண்றது இவன் மட்டும் இல்ல, கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் தான். சோபனாக்கா, அட சோபனாக்கா, நம்ம ஊர்ல அந்த பாழடைஞ்ச குளம் இருக்குல்ல, அங்க பெரிய கொள்ளக்காரனோட போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. குளத்துக்குள்ள தங்கம் வெள்ளி எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி போட்டிருக்கானா. ஓ ஆ பழைய படத்துல வர நம்பியார் மாதிரி ஒத்த கண்ணு முகமுடி போட்டு தான் அந்த கொள்ளக்காரனை கூட்டு வந்திருக்காங்க. அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குப்பா. நல்லா உள்ள போய்ப்பாங்க. சரி, இறங்கு. என்னாச்சு நிதின்? ஜுரம்லாம் ஒன்றும் இல்லையே. மேகா இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. இல்லை அம்மாவும் கூட இருக்கட்டுமா? ம்.
என்ன தேடுறாங்க? தெரிலங்க. அந்த பக்கம் பாரு. அட எங்கப்பா போறீங்க? தள்ளி நில்லுங்க, பின்னாடி போங்க. நல்லா ஆழமா போய் பாரு. சார், மீதி கீழே இருக்கு சார். சதீஷ் சார் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. டிஒஎஸ்பி இப்போ அவுட் ஆஃப் டவுன். அது வந்து சார், எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு சார். ஏதோ ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா சார்? இல்லை தடை செய்யப்பட்ட நோட்டுகளும் கள்ள நோட்டுகளையும் சேர்த்து பிளாஸ்டிக் பேக்குள்ளே போட்டு இந்த இடத்துல தான் ஏதோ குளத்துக்குள்ளே போட்டிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கடவுளே, இனி அது எந்த குளத்துக்குள்ள இருக்கோ தெரியலையே. என்னாச்சுடா? பா சொல்கிறேன். டேய் பேபி, உங்ககிட்ட பியர் ஏதாவது இருக்கா? இல்லை ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. சரி, ஏதாவது எடு. டேய், ரொம்ப எங்களை டென்ஷன் பண்ணாமல் விஷயத்த சொல்லு. நிதின் சொன்ன கதையில் இருக்கிற குளம் நிஜம்தான். அது மட்டும் இல்ல, அந்த ஆளும் தான். டேய், நீ எதுக்கு அந்த குளத்தை தேடி போன? தெரியல. அந்த பையனோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கு. அவன் பிரச்சனைக்கான பதில்னா என் பிரச்சனைக்கான பதிலும் அவன் தான் தோணுது. அத்துமீறி உள்ள போன போலீஸோட ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராசிக்யூஷன் ஆர்குமெண்ட்டும் மொத்தத்தில் நம்பவே முடியல யோரான. காரணம் அன்னைக்கு சாயங்காலம் தான் சம்பவம் நடந்த இடத்துக்கு என்னோட கிளைண்ட் வந்ததுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு யோரானர். அதுக்கான டிராவலிங் டிக்கெட்ஸ் அண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் யோரானர். அதுக்கு எதிராக ப்ராசிக்யூஷன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல யோரானர். அதனால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் யோரானர். கம், நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே சார். நான் காலையில் வந்திருந்தேன். ம், நீ இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஏதாவது விசேஷமா? நேற்று நான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேன். அதை பற்றி சொல்ல தான் வந்தேன். அந்த விஷயம் தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே. ஜில்லா ஜட்ஜ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். அவருக்கு ஹோம் மினிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் ஸ்டேட் போலீஸ் தேவைதானா? ஜட்ஜுகளே டைரெக்டாக போய் கேஸ் டீல் பண்ணலாமே அப்படின்னு டிஜிபி கேட்டார்.
நான் லா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணலாமாங்கிறத பற்றி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ம். ப்ரப்போசல் ரெடி பண்ணுறதுக்காக லைப்ரரியில் ஆர்கைவ்ஸில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓல்டு கேஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒன்று ஃபீல்ட் ஒர்க் பண்ணலாம் தான் இறங்கினேன். போலீஸ்காரங்க தான் அது பெருசாகிட்டாங்க. நீ ஏதோ கள்ளநோட்டு விஷயமா தேடி போன மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்படி ஒரு பொய் சொல்லி நான் சமாளித்தேன், அவ்வளோதான். நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? இல்லை சார், உண்மைதான். அந்த ரெஃபரன்ஸில் இருக்க டீட்டெயில்ஸை கொஞ்சம் அனுப்பி வை. நான் செக் பண்ணி எழுதி தரேன். அது 7-8 வருஷம் முன்னாடி நடந்தது. அந்த எலும்பு கூடு 30 வருஷம் பழமையானது ஃபாரன்சிக் சொல்லிட்டு இருக்காங்க. கிளியரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டெல்லியில் இருக்க ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியா? இது போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கே பேபி. பத்தாக்குறைக்கு என்னோட பாஸும் போலீஸ் சீஃபும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் ஷர்மிளா கிட்ட பேசினேன். இப்போதைக்கு இதை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத. இல்ல உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீயே நேர்ல பார்த்து சொல்லு. நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? மிஸ்டர் பேபி, நாளைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? இல்ல, நிதின் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசினதும் இல்ல, எழுதினதும் இல்ல. அவனுக்கு தெரியாம அவனுடைய ரூம், புக்ஸ் எல்லாத்துலயும் செக் பண்ணேன். எதுவுமே இல்லை. பாவம், கண்டிப்பா தமிழ் படிக்கணும் எழுதணும் நான் தான் அவனை கம்பல் பண்ணேன். அது இப்போ இப்படி ஆயிடுச்சு. நிதினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? பெங்களூர் இல்லை எங்கேயாவது? இந்த மாதிரி பழைய கதையெல்லாம் சொல்ற அளவுக்கு சொந்த பந்தம்னு அவனுக்கு யாருமே இல்லை. சரியா தாலாட்டு கூட பாட தெரியாத ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். என்ன ஆனாலும் இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நிதின் இப்போ பிக்சர்லேயே இல்லை. தற்சமயத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஷாலினி சொன்னா தேங்க்ஸ். வக்கீல் வேலையை விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சில்லற பொய்களை கொஞ்ச நாளாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நிஜமாவே என்ன மேட்டர்னு நிதின் கூட பேசுகிற சில செஷன்ஸில் ஷாலினி கண்டுபிடிப்பா. இந்த விஷயத்தில் அவங்க பெரிய எக்ஸ்பர்ட். மிஸ்டர் பேப், ஜான், நீங்களும் அப்படித்தானே எனக்கு தோணுது. நிதினோட அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆயிட்டீங்க. அவன் உங்களை பேபுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கான். அது கரீனா கபூரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கரண் ஜோஹர் கூப்பிடுற பேரான். இந்த குட்டி பையனை நான் என்னன்னு சொல்றேன்? போகுமே இரவு பகலை மாறுமே பாதை கடந்து போகுமே எங்கெங்கோ நாம் தேடி போகின்ற வாழ்க்கை புதிதாக புதிராக மாறும் நேற்றல்ல இன்றல்ல எதுவாக கூடும் மனதால் அது மாயங்கள் செய்யும் ஓரிரவு பகலை மாறுமே நம் பாதை கடந்து போகுமே. நிறுத்துங்க, என்னால் அதை மட்டும் தான் கத்த முடியும்.
இப்பெல்லாம் கார்மேகம் கொஞ்சமும் இல்லை. பொன் வெயிலும் சாரல் மழையும் தான். நரிக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல. நீயும் நரி தானே, அப்புறம் கல்யாணம் நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இது அந்த பையனோட ஏற்பட்ட நெருக்கம் தான். மழையில் நனையும் மலர்கள் பருவம் மாறும் பனித்துளிகள் இலையில் தவழ்ந்து தடமாறி போகும் உறவும் உணர்வும் உலகில் விடியல் தேடும் நாளை பொழுது நலமா நமதாக மாறும் இரவும் பகலை மாறுமே பாதை கடந்து போகுமே. நாளைக்கு நான் என் வீடு வரைக்கும் போகலான்னு இருக்கேன். அம்மா வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணலன்னு கேஸ் போட்டிருக்காங்க. வீட்டுல போய் ஆஜராகலன்னா பிரச்சனை பெருசாயிடும். தேபு நானும் கூட வரட்டா? நிதின், அதனால என்ன, நாளைக்கு ஹாலிடே தானே, போயிட்டு சாயங்காலம் வந்துடலாம். சரி. எஸ். அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். பேபியும் சின்ன வயசுல கண்டபடி முட்டாய் தின்னுகிட்டே இருப்பான். கடைசியில பல்லு மொத்தமும் சொத்தையாயிடுச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜானும் நித்தினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் எதையும் வெட்டு 1 துண்டு 2ன்னு உடனே கேட்டுருவேன். நீ தப்பா நினைச்சுக்காத. நான் அமெரிக்காவில் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தா ஏதாவது விசேஷங்கள் கேட்பேன். என் பொண்ணு பேத்தியெல்லாம் என்னை முறைச்சி பார்ப்பாங்க. லா காலேஜில் படிக்கும்போது பேபி ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணான். அவன் நிறைய தடவை இங்கே வந்து போயிருக்கா. அப்போ பேபியோட அப்பாவும் உயிரோட தான் இருந்தார். அவளும் நல்ல பொண்ணு தான். எங்கள் எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஆளுக்கு ஒரு பக்கமாக 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் தனி மரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்தா. தேபு, என்னப்பா? உன்னோட இடிமனெல்லாம் நின்றுச்சா? குறைஞ்சிருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுப்பா. எனக்கு இன்னும் சில கதை தெரியும். குட் மார்னிங் சார். அப்போ உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது? பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம்
இந்த ஆஸ்பெக்டை நோட் பண்ணுவாங்க. வாட்டர் பாடிஸ் அண்ட் கிரைம்ஸ், நீர்நிலைகளுக்கும் குற்ற செயல்களுக்குமான கனெக்ஷன். அதான் நான் ரிசர்ச் பண்ண நினைக்கிற டாபிக். ஆனால் இந்த ஸ்கெலிட்டன் கிடைச்சது பயங்கர கோஇன்சிடென்ஸ் தான். ஸ்ட்ரேஞ்ச். வெரி ஸ்ட்ரேஞ்ச். இது டெல்லி லேப்ல இருந்து வந்திருக்க ரிப்போர்ட். ஸ்கெலட்டனோட பேரு மோகன். அந்த ஊர்க்காரன் தான். 28 வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்ஸிங். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் சோசியல் ஒர்க்கும் பண்ணுவான். சம் லோக்கல் ஆக்டிவிசம் அப்படி என்னென்னவோ பண்ணியிருக்கான். சார் இங்க பார்க் பண்ணக்கூடாது சார். ஓகே, சாரி. எங்க ஆரம்பிக்கிறது, இல்லை எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நேற்று ஷாலினி ரொம்ப நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தா. ஆனா அந்த புது கதையை பத்தி அவன் அவகிட்ட எதுவுமே சொல்லல. நிதின் உங்களை ரொம்ப நம்புறதுனால தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு ஷாலினி சொன்னா. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அவன்கிட்ட இப்போ நான் அந்த கதையை பற்றி எதுவும் கேட்க போகிறதில்ல. கொஞ்ச நாளாக எனக்கு யூரோப்லேருந்து ஆஃபர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸ்வீடன் ரொம்ப நல்ல பிளேஸ். நிதினுக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பெட்டராக இருக்கும்னு தோணுது. $1200. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஆள் யாருங்கிற அடையாளம் தெரிஞ்சதுனால புது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாடா டேய் வா சார். காசு அப்புறம் வந்து உட்காந்து தின்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வருது. ஸோ நம்ம ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டேய் சரி, என் ஒய்ஃப் ஃபோன் பண்றா. எடுக்கலைன்னா சந்தேகப்படுவா. காலையில இருந்தே ஒரு லேடி உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதாவது கேஸ் விஷயமா பார்க்க வந்திருக்காங்களா என்ன? அந்த மாதிரி இருந்தா பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு. இல்ல, ஏதோ பர்சனல் விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. கருவக்காடுல இருந்து வந்திருக்கிறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. என் பேர் பானு. கருவக்காடுலேருந்து வரேன். நேற்று சாயந்தரம் தான் மோகனோட இறுதி சடங்கு நடந்துச்சு. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அவர் காணாமல் போய் 7 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க.
மோகனுக்கு எதிரிங்க யாராவது? எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தைரியமானவர், லட்சியவாதி, பிடிவாதக்காரர். ஏதோ ஒரு மீட்டிங்ல ஜாதி பேரை சொல்லி அவர் அவமானப்படுத்தியதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை கிடைச்சும் கூட விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருந்தாரு. அவர் காணாம போன அன்னைக்கு ஊர் முழுக்க பிரச்சனையா இருந்தது. மழை தொடர்ந்து பெஞ்சதுனால ஏரி உடைஞ்சு ஊர் முழுக்க தண்ணி வந்துருச்சு. அந்த நேரத்துல அவரு எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் எங்கேயும் போகல. அவர் அங்கதான் இருந்தாருன்னு யாருக்குமே தெரியல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு உண்மையை சொல்லுங்க. அந்த கொளுத்துக்கடையில் அவர் எலும்பு கூட இருக்குன்னு உங்களுக்கு சொன்னது அவரோட ஆவி தானே? என்கிட்ட மட்டும் சொன்னா போதும். பெஸ்ட். அப்போ பேய் பிசாசு இல்லைங்கிற குறையும் நிவர்த்தி ஆயிடுச்சு. இங்கே பாரு, சும்மா எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கான். டேய், ஒரு வகையில் அவங்க கேட்டது உண்மைதானே? இந்த கதையை நிதின் கிட்ட யார் சொல்லியிருப்பாங்க? ஒன்று கொன்னவன் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா செத்து போனவன் சொல்லியிருக்கணும். கொஞ்ச நேரம் நிறுத்துப்பா. சும்மா எதாவது சொல்லி மனுஷனை பைத்தியக்காரனாக்குறது. எங்க போற? ஒரு பெக்கடிக்க போகிறேன், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. கண்டிப்பா அந்த கதையெல்லாம் நிதின் கிட்ட யாரோ சொல்லிருக்கணும். ஆனா அது யாரு நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? ஒருவேளை பயத்தால சொல்லலையா, இல்ல வேற ஏதாவது காரணம்? அந்த இன்னொரு கதை என்னன்னு அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்னால முடியாது. இப்ப இருக்கிற டென்ஷனையே என்னால தாங்க முடியல. இல்ல, நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்தப்பா மேஜிஸ்ட்ரேட்டு, 2 பெக் அடிச்சுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் இரு, சாப்பிட்டு போ. பரவாயில்ல. வா, திரும்ப போலாம். வா, இன்னொரு வாட்டி போலாம். அம்மா வா வா வா. பாத்து. அம்மா வா, நீ ஏய் நிதின், நீ போ. பேபு, நீ அது வா. ஹேய், இல்ல இல்ல, நீ போய் விளையாடு. சரி. மேக்கு வா, நம்மளாச்சு போய் விளையாடலாம். மேகா, பாத்துக்கோ. வா, இங்க அலை வருது. அலை வந்துருச்சு, சீக்கிரம் வா. சார், நல்ல சூடா வாழைக்காய் பஜ்ஜி இருக்கு, சாப்பிட்டு போங்க. இங்க பாருப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். அட போங்க சார். வேண்டாம் வேண்டாம், வா. நிதின் அப்பா பத்தி நான் இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லைல்ல. சச்சின் ஸ்டேட்ஸ்மேன் பேப்பரில் ஸ்பெஷல் கரெஸ்பாண்டண்ட்டாக இருந்தார். டெல்லியில் தான் நாங்கள் மீட் பண்ணோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பெங்களூருக்கு வந்துட்டோம். அங்கேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்க 2 பேரோட ஃபேமிலி? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. சச்சின் ஃபேமிலி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஜாதி பிரச்சனை. என்னை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. சச்சினுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ்னால் ரொம்ப இஷ்டம். ஒன்று முடித்த உடனே இன்னொன்று போய்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி ஏதோ சீக்ரெட் சோர்ஸோட மீட்டிங்னு சபர்பில் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங்க்கு போயிருந்தான். அது ஆக்சிடெண்டா இல்லை என்னன்னே தெரியல. சச்சின் போன அன்னைக்கு ராத்திரி தான் நிதின் பிறந்தான். ப்ரிமெச்சூர் பர்த். அந்த லேடி சொன்ன மாதிரி நிதின் இந்த கதைகளெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஒருவேளை
அவங்க அப்பா கிட்ட இருந்து தானோ? சச்சினோட கம்ப்யூட்டர் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் பெங்களூர்ல பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். நம்ம வேணா போய் செக் பண்ணா என்ன? மெதுவா விளையாடு. நிதின், வேப்பு வா நம்ம போய் விளையாடலாம். நாம முதல்ல உன்னோட அந்த புது கதையை சொல்லி விளையாடலாமா? அந்த விளையாட்டை முடிச்சிட்டு இந்த விளையாட்டை விளையாடலாம். அது எந்த இடத்துல நடக்குதுன்னு கதையில இருக்கா? கோவலன்றது ஒரு இடத்தோட பேரா? ஒரு பயங்கரமான சேரும் சகதியும் நிறைஞ்ச குழி, டார்க் ப்ரௌன் கலர். கோவளத்தில் அழுகி போன மீனை அங்கே தான் கொண்டு வந்து போடுவாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே மீனாக இருக்கும். குண்டனையும் அந்த மீனுங்க மாதிரி அதில் கொண்டு வந்து போட்டானுங்க. அவன் தண்ணிக்குள்ளே போகும்போது நீர்க்குமிழி. நீர்க்குமிழி? அது அப்படியே மேலே வரும். சார் சார் வண்டி அங்கே பார்க் பண்ணலாம் சார். வெளியே ஏன் மீட் பண்ணலான்னு சொன்னேன்னா சார் உங்களுக்கு தான் தெரியும்ல, ஸ்டேஷனில் 2 ஸ்பெஷல் பிரான்ச்சுக்காரவங்க இருக்காங்க. 2 பேரும் வேஸ்ட்டு, அசோசியேஷன் ஆளுங்க. அப்புறமா போலீஸ்காரங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ப்ரொஃபஷனாக தான் நீங்கள் இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணோம்னா மேலே இருக்க கடவுள் பதில் சொல்லணும் சார். இந்த இடத்துல மீட் பண்ணலான்னு சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சு. ஸ்பெஷல் பிரான்ச் ரிப்போர்ட் எழுத வேண்டியதில்லை. அசோக், இங்கே எங்கேயாவது பக்கத்தில் சதுப்பு நிலங்கள் இருக்கா? சதுப்பு நிலம் அப்படின்னா அங்கங்கே இருக்குது சார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அவன் ஜாயின் பண்ணும்போது பென்ஷன் வாங்கின ஒரு அடிஷ்னல் எஸ்ஐ. இந்த ஊருக்காரர் தான், நல்ல மனுஷன். அவர் பேர் மைக்கேல். சார் நான் உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு என்ன டீட்டெயில் வேணும் சார்? மைக்கேல், இங்கே எங்கேயாவது சதுப்பு நிலம் இருக்கா பெரிய அளவில்? பீச்சில் இருந்து வேஸ்டான மீன்களை கொண்டு போய் கொட்டுற அந்த மாதிரியான இடம்? புரிஞ்சிருச்சு, கழிவு தொட்டி. இப்போ அங்கே போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக சார், வாங்க போகலாம்.
இதுதான் நீங்கள் என்கிட்ட கேட்ட சதுப்பு நிலம். சதுப்பு நிலம் இந்த மாதிரி மாறி எவ்வளோ நாள் இருக்கும்? அது எப்படி பார்த்தாலும் 25 வருஷம் மேலே இருக்கு சார். ஜோசப் என்ற ஆளோட குடும்ப சொத்து சார் இது. முன்னாடி அந்த கடைசி வரைக்கும் இருந்தது சார். சென்னையில் திடீர்னு ரியல் எஸ்டேட் பிக்கப் ஆனோடனே சதுப்பு நிலம் தங்க விலைக்கு ஆயிடுச்சு சார். இந்த இடத்துக்கு செம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஜோசப் இந்த இடத்த யாருக்கும் விற்கல. அவர் ஒரு வித்தியாசமான ஆள் சார். ரெகுலராக உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக நிற்பார். சாராயத்தை கூட சொந்தமாக காய்ச்சி குடிப்பார். அப்படி ஒரு சூப்பர்மேன் அவர். அவர் காசுன சாராயை குடிச்சு மட்டையாயிட்டு இந்த சதுப்பு நிலத்தில் தான் செத்து கிடந்தார். அதுக்கப்புறம் இந்த இடம் பல பேர்கிட்ட கை மாறிச்சு. அந்த ஜோசப் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருப்பாரா? என்னன்னு நினைச்சீங்க? ஒரு காட்டெருமை முட்டை வந்தா கூட மடக்கி பிடிச்சிருவாரு சார். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இல்லை, நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக பழைய சம்பவங்களை எல்லாம் விசாரிக்கிறேன். ஓ, ஜோசஃபோட இறப்பு ஆக்சிடென்டல் டெத்துங்கிறது நிஜம்தானா? அது நான் அப்போ தான் சர்வீஸில் சேர்ந்த நேரம். மகாபலிபுரத்தில் எலெக்ஷன் டியூட்டியில் இருந்தேன். ஊரில் எல்லாரும் அரசல் புரசலாக பேசிக்கிட்டதை வச்சு தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேஷனில் உள்ள ஃபைல்ஸில் இருக்கும்ல அசோக் சார். நான் அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். இந்த சம்பவம் வெறும் கதை இல்லை. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை சம்பவம். நீ சொன்ன மாதிரி பெங்களூர் போகலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். எஸ்பி சார், அங்கே பாருங்க. குட். நீ இன்னும் சாகலை? அட ஏன் சார்? உன் கண்ணு முன்னாடி தானே அந்த மேஜிஸ்ட்ரேட் செங்கல்பட்டு வரைக்கும் போய் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தினா? சார், நான் அவரை ஃபாலோ பண்ணி போகிற வழியே எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு சார். சேர்ந்துருக்க பாரு எனக்கு. சார் இல்லை சார், எனக்கு சிஐடி வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவரை தூங்காமல் கொள்ளாமல் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண தெரியுமா? அவர் காலையில் எழுந்து கோர்ட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பொண்டாட்டியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு பீச்சுக்கு, அப்புறம் பெரிய பெரிய காபி ஷாப்புக்கெல்லாம் போவாங்க. பொண்டாட்டியும் குழந்தையுமா? நீ இவ்வளோ நாள் யாரையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த? இதோ மொத்த குடும்பம் இதில் இருக்குது சார். பாருங்க, எல்லாம் நான் எடுத்தது தான் சார். ஜூம் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. சகாதேவன், நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த கேஸ் தான். அந்த கூட இருக்கிற பொண்ணும் குழந்தையும் யாருன்னு உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லு. வீடு, ஸ்கூலு, ஆஃபீஸ்னு ஒரே இடம் விடாமல் டீப்பாக செக் பண்ண சொல்லு. கொஞ்சம் திறமையானவனை அனுப்பி வை. Prosecution has failed to establish that the accused has willfully committed to the crime and பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க சார். நித்தினை தேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ்காரங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவனுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படாது, நான் உடனே எங்க வரேன். என் ஆஃபீஸ்லேயும் ஹெச்ஆரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அங்கேயும் உங்களை பற்றி தான் கேட்டிருக்காங்க. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. என்னோட சீஃப் அஜித் சார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நம்ம 2 பேரை பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இட் வில் பி கால்ட் ஆஃப் இமீடியட்லி. ப்ராமிஸ்.
ஆனால் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற மர்மத்தை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால நாம இமீடியட்டாக பெங்களூர் போயிடலாம். சச்சினோட ஃபைல்ஸ் எல்லாம் லாக்கரில் இருக்கா? சச்சினுக்கு எடிட்டர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் எங்களுக்கு காட்ஃபாதர் மாதிரி. சச்சினோட ஃபைல்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹொகனிக்கல்ல செட்டில் ஆயிட்டாரு. நான் அவருக்கு கால் பண்ணியிருந்தேன், பட் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை. ஓகே நக்கலா, அப்போ ரோட் வழியாக தான் போகணும். ஆனால் நம்ம வண்டியில் போக வேண்டாம். பின்ன நான் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த மாதிரி லாங்காக போனால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட்டு. நான் அடிக்கடி சார்கிட்ட சொல்லியிருக்கேன். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஏர்லி மார்னிங் அங்கே போயிடுவோம். இந்த கதைலாம் எப்படி கிடைச்சதுன்னு நித்தினுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனா இறந்து போன அப்பா, அதை பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பேபி. எப்படியாவது நித்தினை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றி ஆகணும், அவ்வளோதான். சச்சினோட ஃபைல்லேருந்து ஏதாவது க்ளோஸ் கிடைச்சா அது ஈஸியாக இருக்கும்ல. பேபி சரி ஷாலினி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். அவங்ககிட்டயும் சொல்லிடு. உனக்கு பரோட்டா பிடிக்குமா? ஆமா. ஏதாவது ஆர்டர் பண்ணியா? பாவம் நித்தின், அவன் இந்த ட்ரிப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். வாப்பா, எப்படி இருக்கு? ஹலோ, மருது பாண்டியன். ஜான் பேபி. வாங்க. இவன் பேரு பகாவுதீன். வணக்கம். பெரிய குக்கு. மதியானம் மீன் குழம்பு பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். காவேரி ஆத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா மீன் வரும். ம். ஷர்மி, என்னால் அதெல்லாம் பார்க்க முடியல. நீங்களே போய் பாருங்க ஜான். சரி, நான் பார்க்குறேன். கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டு ஏதாவது? போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே பாஸ்வேர்ட் கிராக் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவும் இல்லை.
ம் நீ வா. அதோ அங்க பாருங்க. பாரு ஜாலியா இருக்கா? பேபு பார்த்து பார்த்து வாங்க. பேபு நான் அந்த போட்ல போனேன். ஓ என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எதுன்னு சொல்கிற எதுவுமே சச்சினோட கதைகள் இல்லை. ஒயின் சாப்பிடுங்க. தம்பி காடை பிடிக்குமா உங்களுக்கு? காவேரியில பிடிச்ச மீன், பெரிய கொக்கு, அலாவுதீன். பஹாவுதீன்பா. இதெல்லாம் நான் என்னமோ பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில என்னடானா நான் யூரோப் போலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அவனை ஹார்ன் பண்றது எதுவா இருந்தாலும் அது இந்த ஊர்ல இருந்தா தானே. வெளிநாட்டுக்கு போயிட்டா இது எல்லாத்தையும் மறந்துடுவான், தமிழையும் சேர்த்து.
நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் கருவக்காடு சர்ச் கிட்ட இருந்து வந்திருக்கேன். எனக்கு இன்னும் சில கதை தெரியும். அந்த கழுத்தை நெரிச்சு 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 கொன்னப்போ மரண வேதனையில் துடிச்சதை விட சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. மேடம், சார் 7 மணிக்கே கிளம்பி போயிட்டாரு. கோர்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்துடுச்சுன்னு கால் வந்துச்சு. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ உங்களையும் நித்தினையும் கூட்டிகிட்டு வரணும்னு சார் சொன்னார். ம். இந்த ஷர்மிளாவுக்கு அவ தான் ப்ராப்ளம்னு அவளுக்கே தெரியாதா என்ன? அப்புறம் என்ன, யாராவது சுயநலமோட தான் குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்களா? அப்ப கதை சொல்ற அம்மா தான் அவனுக்கே தெரியாதா? ரொம்ப நல்லா இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள் எழுந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி அவங்களே ரீக்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஷர்மியும் அந்த கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஒருவேளை அந்த மாதிரி தான் இருக்கணும். அவ சின்ன வயசா இருந்தப்போ. அப்போ அந்த மரணங்களுக்கெல்லாம் பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியம் அதுதான். number you have called is currently unavailable.
டைம் ஆயிடுச்சு, நான் இருக்கணுமா? இல்லை, நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்கே திடீர்னு லீவ் கிடைக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி மொக்க ஜோக் அடிக்கிறதுக்கு சட்டத்துல தண்டனை எதுவும் இல்லையா? ம். உங்களுக்கு என்னாச்சு? நடுராத்திரியில திடீர்னு எழுந்து போயிட்டீங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நிதின் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனையா? நித்தின் அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிட்டது உன்கிட்ட இருந்து தான். என்ன இப்ப என்ன சொன்னீங்க ஜான்? நீ தூக்கத்தில் சொன்ன கதையை தான் அவன் எல்லார்கிட்டையும் சொல்கிறான். ஷர்மி, இதை குடி. நித்தின சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து ஷாலினி பிக்கப் பண்ணிப்பா. எனக்கு ஏதாவது வியாதி இருக்குமா? கொஞ்ச நாளா நான் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். முதல்ல அதை குடி. இது எப்படி லைட்டா எடுத்துக்கிறது? என்னாலதான் நிதின். இங்க பாரு, நீ சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ இந்த கதைகள் எல்லாம் உனக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆள் மனசுல எங்கேயோ பதிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்காதீங்க ஜான். நான் நேரடியாக தேட ஆரம்பிச்சேன்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான். டேய், நீ விஷயத்த சொல்லு. ஷர்மிளாவை பற்றி, எனக்கு இறந்து போன ஷர்மிளாவோட அம்மாவை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேனே ஜான். அம்மா ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி, வாட்டர் அத்தாரிட்டியில் கிளர்க். அவங்க எப்படி இந்த கொலையை பற்றின கதையெல்லாம் சொல்லியிருக்க முடியும்? எனக்கு 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அப்பா இருந்துட்டாரு. அவரும் LICயில் கிளர்க்காக தான் இருந்தார்.
திரும்ப திரும்ப போலீஸ்காரங்க கேட்குற மாதிரி கேட்டுட்டே இருந்தா எல்லாம் மாறிடுமா? ஆ? அதோட ரூட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால தான் நான் வேற ஏதாவது சொந்த பந்தங்களோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ. சத்தியமா அப்படி யாரும் என் நினைவுல இல்லை. அந்த கதைகளும் உன் நினைவில் இருந்த கதைகள் கிடையாது. ஹலோ, இதோட எல்லாமே முடிஞ்சிருமா பேபி? இது முடிவா இல்லை ஆரம்பமானு எனக்கு தெரியல. சேச்சுரேஷனில் 3 பாயிண்ட் கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே மேம். அண்ட் அந்த டயக்னல் இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இமேஜில் ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உடனே நாம ஒரு இடத்துக்கு போகணும். சீக்கிரம் வர முடியுமா? எந்த இடத்துக்கு? லொகேஷன் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நாம அங்கே பார்க்கலாம். ஓகே. ஜெராக்ஸ் எடுக்கணுமா சார்? புக்காக இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போங்க, நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன். மெஷின் என்னமோ ஃபாஸ்ட்டு தான், அதோட வேகத்துக்கு தான் என்னால் வேலை செய்ய முடியும். விஸ்வநாதன், இது யாருன்னு தெரியுதா? ஷர்மிளா. என்னால் நம்ப முடியல. சார், அவர் எங்க அம்மா கூட வேலை செஞ்ச ஆள் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல நடந்த எல்லா விஷயத்திலயும் ரொம்ப உதவியா இருந்தாரு. அம்மா இறந்தப்ப கூட சொந்தக்காரங்களை விட இவர் தான் முன்னிருந்து எல்லா வேலையும் பார்த்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்டே இல்லை. அதுக்கப்புறம் நான் வளர்ந்த பிறகு அம்மாவும் மாமாவும் நேசிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுனதுண்டு. பேபி, அவர் கண் முழிச்சிட்டாரு. குழந்தை
அச்சு அசல ராஜம்மா மாதிரியே இருக்கான். வா கண்ணு. வாப்பா. நான் டாக்டர் ஷாலினி. ஷர்மிளாவோட சின்ன வயசுல அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கேட்ட சில சம்பவங்களை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அங்கிள். அது அது என்னது அது? அங்கிள், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஷர்மிளா சின்ன வயசுல கேட்ட அந்த சம்பவங்கள் ஷர்மிளாவோட சப்கான்ஷியஸ்ல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில மர்டர்ஸ். ஷர்மிளா தூக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப அவங்க பையனும் கேட்கிறான். நீங்க செஞ்ச எல்லா பாவங்களை பத்தியும் எங்களுக்கு தெரியும். நீ எது நீ தூங்கிக்கிட்டு தானே இருந்த? அந்த தாத்தா யாரு? முன்ன மாதிரி அவரு ஒரு கதாசிரியர். தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் ஒண்ணுமே பண்ணதில்லை. கட்சியோட எதிரிங்களை தீர்த்து கட்ட அதுவும் நேரடியா இல்லை, மறைமுகமாத்தான். இடத்தையும் சந்தர்ப்பத்தையும் கூலிப்படையையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். யூனியன் தலைவராக இருந்ததாலையும் அதுலேயும் சின்ன வயசு வேற, மனசுல 1000 ஆசைகள். பின் விளைவுகளை பத்தி யோசிக்கவே இல்லை. ராஜம்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்போ என் மனசுல நிறைய கனவுகள் இருந்துச்சு. ராஜம்மாவுக்கு என் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவ புருஷன் இறந்து ரொம்ப நாள் ஆகல. சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் ஏதாவது தப்பா பேசினா அந்த காலத்துல அப்படிதான் பேசுவாங்க. அந்த காலம் என்ன, இப்போ அப்படிதான். ராஜம்மா என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் செஞ்ச விஷயங்களை பத்தி என் மனசுல குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சது. சில சமயங்கள்ல ராத்திரி ஓவரா குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம நேரா ராஜம்மா வீட்டுக்கே போயிடுவேன். மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவகிட்ட கொட்டுவேன். என் மன நிம்மதிக்காக அவளும் குழந்தைய மடியில தூங்க வச்சுக்கிட்டே நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுப்பா. பதில் எதுவும் சொல்ல மாட்டா. நீ நான் ராஜம்மாவுக்கு உசுரு. அவ போயிட்டாலும் நான் உன்னை மறக்கவே இல்லம்மா. நீ எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் சரிதான். கட்சி செய்ய சொன்னதெல்லாம் கட்சியோட நன்மைக்காக. ஆனா அது எல்லாமே கொலைதான். நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும். நான் சொல்றதை நம்புங்க. என் கையால நான் யாரையுமே கொன்னதில்லை. நீங்க செஞ்ச கொலைகளை போலீஸ் கிட்டையும் கோர்ட்லயும் சொல்லிதான் ஆகணும். என்ன நல்லா படிக்கிறியா இல்லை சும்மா இந்த மாதிரியே விளையாண்டுட்டு இருக்கியா? ஒழுங்கா படிச்சீன்னா டாப்பராக வரலாம் கிளாஸில். எனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நிதின் எங்க கூட வரட்டுமே? அப்புறமா கொண்டு வந்து விடுறேன். நான் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுடுறேன். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்காதீங்க. ஆனா இந்த போலீஸ் விஷயம் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி தப்பிச்சு போயிடுங்க மாமா. இல்லைன்னா அப்புறம் அம்மாவோட ஆன்மா ரொம்ப வருத்தப்படும்.
ஹலோ? இல்லை, வேண்டாம். வேண்டான்னு சொன்னா எப்படி போவீங்க? தேவைப்படும். ஷூர், அப்டேட் பண்ணுறேன். ஆ, அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டாராம். நர்ஸ் ட்ரிப் மாற்ற போகும்போது அவர் அங்கே இல்லையா? அட போட்டும் விடுப்பா. இந்த வயசான காலத்தில் போலீஸ் பட்டாலாம் எதுக்கு? இல்லைன்னா மட்டும் இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா என்ன? டேய், அந்த ஆளை இப்படியெல்லாம் செய்ய வச்சவன் இப்போ எவ்வளோ பெரிய லெவலில் இருப்பான்னு யோசிச்சுப்பார். தேவைப்பட்ட அவனுங்க அவரையும் போட்டு தள்ளிடுவானுங்க, உன்னையும் போட்டுருவானுங்க, என் கதையும் முடிச்சிருவானுங்க. வந்துட்டானுங்க. ஹேச்சு குட்டி விளையாடலாமா? ஹச்சு டேக் இட். இந்தா. பேபு, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசான தாத்தா ராஜமான்னு சொன்னார்ல, அது யாரு? உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான்ப்பா. என்னடா? ஒரு ராஜம்மா கொல்லப்பட்ட கதையும் எனக்கு தெரியும். ஆளுங்களை போட்டு தள்ளி அரசியல் நடத்துறது தனக்கு பிடிக்கலன்னு ராஜம்மா அடிக்கடி சொல்லியிருக்கா. அதை என்னால நிறுத்த முடியல. கடைசியில அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடுவாளோன்னு பயமா இருந்துச்சு. எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவாளோன்னு சந்தேகமா இருந்துச்சு. அவ ராஜம்மா துடிச்சு துடிச்சு செத்து போனாங்க. அந்த நேரத்தில் சொந்தக்காரங்க செத்துட்டாங்க. இறுதி சடங்குக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. ராஜம்மா சோர்ந்து அழுது ரூம்ல தனியா இருந்ததை பார்த்தப்போ என் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. வழக்கமா ராஜம்மா கிட்ட சொல்ற மாதிரி உன் காலடியில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே சில விஷயங்களை சொன்னேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என் கையால நான் யாரையுமே கொன்னதில்லை. எங்க அம்மாவை நீங்க கொண்டதை மறக்காம இருக்கத்தான் என் மனசுல நீங்க சொன்ன மற்ற கதைகள் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கா. அம்மா சீரியஸான ஆஸ்மா பேஷண்ட் ஆனதாலையும் உங்களுடைய அரசியல் பின்பலத்தாலையும் எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்கல்ல. நீ அப்ப தூங்கிட்டு தானே ராஜம்மாவோட உலகமே நீதான். அவ போய் சேர்ந்துட்டாலும் உன்னை நான் மறக்கவே இல்லைம்மா. உன் பிள்ளைக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும்னு அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா. Ah!
இத பாரு நிதின், இதை எடுத்துட்டு போய் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடு என்ன? கூல் பாட்டி. ஆ. பாத்து போலாமா? வரேன். நீ கொஞ்சம் அவங்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை போய் ஒரு தடவை பார்க்க சொல்லுமா. நீ சொன்னேன்னா அவன் கேட்பாமா. அந்த பொண்ணு லா காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கா. அவங்க அம்மா லாயரா இருக்காங்க. அவங்களும் இவன் தொழில் சம்பந்தப்பட்டவங்க தானே. சரி. ஆ, போடா. வாடா செல்லம். கிட்டிக்கார. போயிட்டு வா என்ன? சரி பாட்டி. ஆ, போயிட்டு வாப்பா. பாய். ம்.